நம்ம இந்த நாட்கள் என்ன பண்றோம்னா, கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லிடங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துவார். கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கா, கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கான்னு சொல்றோம். கர்த்தரை நம்ம எதுக்கு மெய்ப்பரா வச்சிருக்கோம்? அவர் நம்மளை பாதுகாக்க, நல்ல தண்ணீர் அண்டையில் நடத்த, இல்லை நல்ல சாப்பாடு கொடுக்க, அதற்காகத்தான் கர்த்தரை நம்ம மெய்ப்பராக வச்சிருக்கோம். இல்லைன்னா அந்த கர்த்தர் நம்ம மெய்ப்பருங்கிற அவசியமும் நம்ம வாழ்க்கையில் இருக்காது. கர்த்தரை நம்ம பாதுகாக்கிறதுக்கு, நமக்கு நன்மை செய்கிறதுக்கு தான் வச்சுருக்கோமே தவிர, மேய்ப்பன் என்பவன் ஒரு ஆட்டை எங்கே நடக்கணும், எப்படி நடக்கணும், எங்கே தூங்கணும், எந்த மாதிரி அந்த ஆடு இருக்கணுங்கிறத மேய்ப்பன் தான் தீர்மானிப்பான் என்பதை நம்ம அநேகர் மறந்து போகிறதுனால்தான் இன்றைக்கி கர்த்தரை நம்ம பாதுகாக்கிறதுக்கு, போஷிக்கிறதுக்காக மட்டுமே மேய்ப்பராக கொண்டிருக்கிறோம். ஏன் ஒரு மேய்ப்பன் ஒரு ஆட்டை சரியான வழியில் நடத்தக்கூடாது? அப்படி நடந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு தப்பு பண்ணும்போது அந்த ஆட்டை வச்சுருக்க குச்சியில் மேய்ப்பன் ஒரு தட்டு தட்டுவான். நம்ம உடனே ஐயோ ஆண்டவர் கண்ணு இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா, இதுதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம கேட்குற கேள்வியாக இருக்குது. ஸோ கர்த்தர் நம் மெய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்லுகிற நாம் கர்த்தரை எதுக்காக நம்ம வாழ்க்கையில் மெய்ப்பராக வச்சுருக்கோம், எதனால் அவரை மெய்ப்பராக நாம் ஏற்றுக்கொண்டோம் என்பதை முதல்ல அறிந்து கொண்டு செயல்படுத்தும் போது அது சரியான ஒரு புரிதலாக இருக்கும். ஸோ கர்த்தர் நம்ம மெய்ப்பராக இருக்கும்போது அவர் நம்மை சரியாய் நடத்துவார். அவர் எந்த வழியில் நடக்க சொல்கிறாரோ அந்த வழி சரியாக இருக்கும். எந்த ஒரு மெய்ப்பனும் தன் ஆடு பழஞ்சு கிணத்துல விழுந்துடணும், ஒரு குழியில் விழுந்துடணும், மறிச்சு போகணும், இல்லை ஒரு மிருகத்திட்ட மாட்டிக்கணும்னு நினைக்க மாட்டான். அது மாதிரி தான் கர்த்தர் அவர் நம்மை நடத்துகிற வழி சரியான வழியாக இருக்கணும்னு அவர் நம்ம சரியாக தான் நடத்துகிறாரு. நாம தான் வழி தப்பி போன ஆடுகளை போல் ஒரு பச்சையாக ஒரு இலையை பார்த்தா ஓடி அது என்னன்னே தெரியாது போய் சாப்பிட்ருவோம். கர்த்தர் நம்மளை இதை சாப்பிடாதப்பா வாப்பா இந்த பக்கம்னு சொல்லும்போது உடனே கர்த்தர் மேலே கோச்சிக்கிறது. ஸோ கர்த்தர் நம் மெய்ப்பராக இருக்கிறார் என்று அறிந்து கொண்ட நாம் கர்த்தரை நம் மெய்ப்பராக அவரை அலோவ் பண்ணோம். முதல்ல நாம் அவரை ஏற்றுக்கொண்டதில்லை, அவர் அவருடைய ஆடுகளை ஏற்றுக்கொண்டிருக்காருன்னு போது அவருடைய ஆடுகளாய் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பணிந்து நடக்கும்போது நம் வாழ்க்கை அவர் எப்படி நடக்கணும்னு நினைக்கிறாரோ அப்படி நடக்கும்போது நம் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும்.